Hi class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி. நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன் பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. அதில் வந்து இன்றைக்கி செகண்ட் பார்ட் இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நேற்று கிளாஸில் நம்ம வந்து ஃபுல்லாக இன்ட்ரொடக்ஷன் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த லெசன் எதை பார்த்து டீல் பண்ணியிருக்குன்றத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். அதோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் 8.1 நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. ஆக்சுவலாக இல்லை, இன்டகிரேஷன் கம்மியாக தான் இருக்கும். பட் அதோட மற்ற உங்கள் ஜாமெட்ரி, அப்புறம் இந்த கிராஃப் வச்சு நீங்கள் வந்து கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது, ஓகே, இதோட அப்ளிகேஷன் தான் நிறைய இருக்கும். இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே ஃபார்முலா இன்டகிரேஷன் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இன்டகிரேஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கர்வ் எப்படி வரைய போகிறீங்கன்றது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு பேசிக் கர்வ்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லிட்டேன். ஓகே, அந்த ரிவிஷன் இஸ் இனஃப் ஃபார் திஸ் சாப்டர். ஓகே, நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோவை. கைஸ், எனக்கு கோட்ஸ் எதுவும் வைக்கல. ஓகே, அண்ட் வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய டார்கெட் என்னென்னா, இப்போ என்கிட்ட வந்து 417 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஓகே, நாளைக்கு சண்டே அண்ட் மண்டே இந்த 2 டேஸு என் டார்கெட் வந்து 430. ஓகே, ரொம்ப அதிகமாக கூட ஆசைப்படல, ஒன்லி 430 பிஃபோர் மண்டே எனக்கு வந்துடுச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி ஃபார் தட். ஓகே, அண்ட் கைஸ், என்னோடய ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, அண்ட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ என் சேனல் வந்து ரீச் ஆகுதோ அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். லைவ் கிளாஸஸ், டெஸ்ட்டு, புக் சொல்யூஷன்ஸ், ஓகே, எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு கொஞ்சம் அதுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த சாப்டர். இட்ஸ் எக்ஸசைஸ் 8.1. ஓகே, அண்ட் என்னோடய வீடியோட வரலாற்றிலேயே 2 நிமிஷத்தில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் 8.1. okay, exercise 8.1 find the area of the region bounded by the curve. okay guys, before starting the exercise, okay, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களோட இன்டகிரேஷன் நாலேஜ் செக் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். ஓகே, இன்டகிரேஷனில் ரொம்ப பேசிக்கான இன்டகிரேஷன்ஸ் தான் அப்ளை ஆகும். சரியா, இந்த பை பார்ட்ஸு, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் அப்ளை ஆகுது. ரொம்ப பேசிக்காக உங்கள் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடும் ஒரு சில ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்க இன்டகிரேஷன் மட்டும்தான் அப்ளை ஆகும். சரியா, ஸோ இன்டகிரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரில் ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, இந்த சாப்டரில் மெயினாக என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த கொஷின் இருக்குல்ல, இந்த கொஷனை நீங்கள் ஒழுங்காக ரீட் பண்ணிவிட்டு கிராஃபை ப்ராப்பராக ப்ளாட் பண்ணுறது, இது வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, ஃபர்ஸ்ட்டு கிராஃப் வரைஞ்சிட்டு செகண்ட் அந்த கிராஃபில் இருக்க கோஆர்டினேட்டெல்லாம் அந்த XY எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. இதுதான் உங்களோட 2 பெரிய விஷயம். இது 2 நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாக்கா இந்த சாப்டரில் எந்த கொஷினும் தப்பாகாது. சரியா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை கர்வ் y² = x. ஓகே, அண்ட் த லைன் x = 1, x = 4 அண்ட் x ஆக்சிஸ். ஓகே, மொத்தம் 4 லைன் இங்கே பேசுகிறாங்க. y² = x1, x = 1, x = 4 அண்ட் x ஆக்சிஸ். இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்க அந்த ஏரியாவை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, முதல்ல y² = x. ஓகே, நான் உங்களுக்கு இதுக்கு பேரபோலை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி 2 வேல்யூ ஆஃப் y will give you 1 வேல்யூ ஆஃப் x. அதாவது x = y² இருக்குது. ஓகே, y if it is positive or negative, x வந்து பாசிட்டிவ் தான். அப்படி தான் வந்து நம்ம பார்க்கணும். சரியா, எக்ஸோட வேல்யூ இஸ் பாசிட்டிவ் irrespective ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் y. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் y. அப்போ எந்த ஆக்சிஸில் எக்ஸ் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும், எக்ஸு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தால் கூட இந்த ஆக்சிஸ். ஓகே, y இஸ் ஐதர் பாசிட்டிவ் ஆர் y ஐதர் நெகட்டிவ், எக்ஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஓகே, அப்போ உங்கள் பேரபோலா வந்து இப்படி இருக்க போகுது. சரியா, ஸோ இது வந்து டெக்னிக் ஃபார் ரிமெம்பரிங் த பேரபோலா. எந்த சைடு பேரபோலா வரும் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கான டெக்னிக். ஓகே, இப்போ வந்து ஒரு லைன் கண்டுபிடிச்சாச்சு பேரபோலா. ஓகே, மீதி 3 லைன் ஈஸி தான். x = 1 என்ன, எக்ஸு 0 1 2 3 அப்படி போயிட்டுருக்கு. x = 1 இப்படி perpendicular to the x axis at 1. ஓகே, அதே மாதிரி x = 4ல் ஒரு ஆள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வரையலாமா? ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து. ஓகே, நான் சொன்னேன்ல பேரபோலா, அந்த பேரபோலா இங்கே வரைஞ்சிட்டேன். ஓகே, x = 1 இங்கே ஒரு லைனு, x = 4 ஒரு லைன். ஓகே, இப்போ
மொத்தம் எவ்வளோ ஏரியா இருக்குது, இந்த 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 ஃபுல் ஏரியா இருக்குது, இவ்வளோ ஏரியா இருக்குது. இப்போ எக்ஸ் ஆக்சஸையும் நம்ம பார்க்கணும். ஓகே, பவுண்டட் பை எக்ஸ் ஆக்சஸ் ஆல்சோ. அப்போ இந்த 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 ட்ரையாங்கிள், ஐ மீன் இந்த லைன் ஓகே, எக்ஸ் ஆக்சஸோட லைன் ப்ளஸ் இதோட லைன், இது எல்லாத்தையும் பாருங்கள் சேர்த்து வச்சா இந்த ஏரியா தான் காமனாக இருக்குது. ஆமாம் ரைட், இந்த ஏரியா காமனாக இருக்குது. சரியா, ஏன்னா எக்ஸ் ஆக்சஸோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா கூட இதுவும் தான் காமனாக இருக்குது. ஓகே, பட் கொஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கவனிங்க. சி, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் வந்து இந்த ஏரியாவும் காமனாக இருந்தால் கூட நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஏரியா கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஓகே, ஸோ இந்த பிளாட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இது தான், இந்த பிளாட்டிங் வரைகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பிளாட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், குவாடினேட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கோஆர்டினேட் கூட நீங்கள் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் எந்த ஸ்ட்ரிப் எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் எடுத்திருக்க ஸ்ட்ரிப் வந்து வெர்டிக்கல். ஓகே, வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் என்ன சொன்னேன், எப்படி நீங்கள் ஏரியா கண்டுபிடிப்பீங்க, என்னோட இந்த அல்காரிதம் ஃபார்ம் பண்ணுங்கள், கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எதுக்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கா, அப்போ அப்படியே ஆப்போசிட் டிஎக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, டிஎக்ஸை பொறுத்தா இன்டிகிரேட் பண்ணணும். நல்லா கவனிங்க, எக்ஸ் ஆக்சஸ் எதுக்கு பேரலாக இருக்குது, ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகே, அப்போ ஒய் இங்கே எழுதிக்கோங்க. எக்ஸ் ஆக்சஸ்ஸு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கோஆர்டினேட், அதாவது டிஎக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தாக்கா எந்த ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு அதுக்கு ஆப்போசிட் எக்ஸ், ஸோ ஒய் டிஎக்ஸ் பண்ண போகிறோம். லிமிட்டில் எக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட்டை வந்து க்ராஸ் பண்ணுவோம், ஏன்னா டிஎக்ஸ் தானே இருக்குது. ஸோ எக்ஸோட லிமிட்டை வந்து பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல என்னென்னா எல்லா கோஆர்டினேட்டும் தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை, எக்ஸோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, நம்ம கர்வு இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ லிமிட் தேவையோ அது தெரிஞ்சால் போதும். சரியா, ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல கொஷனில் டேரெக்டாக கிவன், எக்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 வரைக்கும் போனால் போதும். ஓகே, இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே ஒய்யோட கோஆர்டினேட் பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, ஸோ அவ்வளோதான். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் எழுதுனா ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். ஓகே, ஸோ லிமிட் வந்து பாருங்கள் 1லேருந்து 4 வரைக்கும், 1லேருந்து 4 வரைக்கும் ஒய் டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, அவ்வளோதான், கொஷன் முடிஞ்சு. ஓகே, இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும், உங்களுக்கே தெரியும் கரெக்டாக. எக்ஸ் பவர் 3/2 டிவைட் பை 3/2. ஓகே, இன்டெகிரேஷன் தெரியலாம், டோன்ட் வரி, நான் ஆல்ரெடி இன்டெகிரேஷனுக்கு வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேஷன் வந்து எப்படி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இன்டெகிரேஷனும் வந்து அவ்வளோ சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு. சரியா, ஸோ இது வந்து ரூட் எக்ஸை வந்து எக்ஸ் பவர் ரூட் 3/2 டிவைடட் பை எக்ஸ் பவர் 3/2 ஹோல் பவர் 1லேருந்து 4 வரைக்கும் லிமிட். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண தெரியுமா உங்களுக்கு, ஒரு வேளை இதை சால்வ் பண்ணிங்கன்னா 14/3 வரும். மேபி சில பேருக்கு இந்த எக்ஸ் பவர் 3/2 இருக்க சால்வ் பண்ண தெரியாது. ஓகே, நான் அதை வந்து உங்களுக்கு தனியாக இங்கே சொல்கிறேன், கவனிங்க. அதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் பவர் 3/2 எப்படி எழுதிக்கலாம், லிமிட்டை அப்ளை பண்ணோம்னா 4/3/2 மைனஸ் 1/3/2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக, 4/3/2 மைனஸ் 1/3/2, நான் 3/2 2/3, அந்த டினாமினேட்டரில் அந்த 3/2 நான் 2/3ன்னு எடுத்துகிறேன். சரியா, இது எப்படி சால்வ் பண்ணுறது, 4/3/2 எப்படி சால்வ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இட் இஸ் வெரி குட். ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். என்ன பண்ணிங்க, எப்போல்லாம் இந்த மாதிரி வருதோ, ஓகே, எப்போல்லாம் இந்த மாதிரி வருதோ கீழே வந்து என்ன இருக்குது, 3/2 இருக்குது. 1/2ன்னு என்னது, ரூட்டுன்னு அர்த்தம். கரெக்டாக, ஸோ என்ன பண்ணுங்கள், ரூட் 4, அதாவது உங்கள் எய்ம் என்னென்னா 3/2ல் 2 கேன்சல் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த 4 நான் எப்படி எழுதிக்கலாம், ரூட் 4ன்னு எழுதிக்கலாமா. ஓகே, ஸோ ரூட் 4ன்னு எழுதிட்டு இஃப் ஐ எம் டூயிங் ஹோல் ஸ்கொயர், அப்போ எனக்கு சேம் 4 தான் வரும். ஓகே, ஸோ திஸ் 4 இஸ் ஈக்குவல் டு வாட், ரூட் 4 ஹோல் ஸ்கொயர். ஓகே, நான் இப்படி எழுதுனால என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு 2ம் 2ம் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. கரெக்டாக, 2ம் 2ம் கேன்சல் அவுட் ஆகிட்டு ரூட் 4 ஹோல் க்யூப் மட்டும் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த இடத்துல 1 என்ன பண்ணாலும் நமக்கு 1 தான் கிடைக்க போகுது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 2/3 அப்படியே இங்கே வச்சுருக்கேன். ஓகே, 2/3 அப்படியே கீழே வந்துடுச்சு. ரூட் 4 என்னது 2. சரியா, ஸோ ரூட் 4 வந்து 2, ஆல்ரெடி ஒரு க்யூப் இருக்குது, அப்போ 2 க்யூப் வந்து 8. ஓகே, 2 க்யூப் வந்து 8, மீதி என்ன இருக்குது -1 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 8 - 1 இன்ட்டு 2/3, அப்போ வந்து 14/3 உங்களோட ஆன்சர் வரும். சரியா, இது வந்து யாருக்கு சால்வ் பண்ண தெரியாதோ அவங்களுக்காக நான் சொல்லிக் கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. செகண்ட் கொஷின் பாருங்கள், கொஷின் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை, ஓகே, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x, ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இந்த கொஷினும் கூட நீங்களே போட்டுடலாம். ஓகே, இந்த கொஷினும் கூட நீங்களே போட்டுடலாம். எப்படி போடுவீங்க, சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கர்வ் வரையணும். ஓகே, கர்வ் வரையறதுக்கு நான் சொல்லித்தரேன், கவனிங்க. சி, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு, இது நியர்லி எப்படி இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ரைட் வரும்.
எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஒய்யோட ரெண்டு வேல்யூக்கு எக்ஸ் வந்து சேம் விச் இஸ் பாசிட்டிவ். y if it is either positive or negative. அப்போ y பாசிட்டிவ் or நெகட்டிவ் அண்ட் எக்ஸ் பாசிட்டிவ்னா திரும்பி இதே மாதிரி கர்வ் தான் வரும். கரெக்டாக இதே மாதிரி கர்வ் தான் வரப்போகுது. நம்ம ரைட்டாக வரும். ஓகே, ஸோ மீதி என்ன எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க, அந்த லைன் இங்கே வரைஞ்சிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு 4 இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இங்கே இருக்குது. ஓகே, அதே மெத்தட் தான். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், நான் வெர்டிக்கல் ஸ்டெப் எடுத்துக்கிறேன். வெர்டிக்கல் ஸ்டெப் எடுத்தால் parallel to y axis. அப்போது ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஐ மீன் y ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றது எப்படி இருக்குது, yக்கு ஆப்போசிட்னா dx. ஓகே, ஸோ dx இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதில் லிமிட் அப்ளை பண்ணணும், y dx. ஓகே, லிமிட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் x இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி அதே மாதிரி லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. லிமிட் இங்கேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும், விச் இஸ் ஆல்சோ கிவன். எக்ஸ் ஈக்குவல் டு 2லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 வரைக்கும் லிமிட் போட்டால் போதும். இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் மூவ் பண்ணிட்டு வந்துடும். சரியா, அதே மாதிரி இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் yன்னு எழுதிக்கிறேன். ஓகே, y ஈக்குவல் டு 3 ரூட் எக்ஸ். ஓகே, y ஈக்குவல் டு 3 ரூட் எக்ஸ். புரிஞ்சா? நான் இப்போ இதை ஜஸ்ட் நான் அப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான். 2 to 4 3 ரூட் எக்ஸ் dx, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, புரிஞ்சா எப்படி பண்ணுறேன்ட்டு? ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஏரியா கிடச்சிரும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஈஸி தான். உங்களுக்கு கிராஃப் போட சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கா. சரியா, தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். See, find the area of the region bounded by x square equal to 4y, y equal to 2, y equal to 4 and y axis in the first quadrant. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், y equal to x square மாறிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம், எக்ஸோட ரெண்டு வேல்யூக்கு y is going to be பாசிட்டிவ். அப்போ என்ன அர்த்தம், நம்ம பேரபோலா வந்து எக்ஸோட ரெண்டு வேல்யூக்கு y பாசிட்டிவ்னா நம்ம பேரபோலா இப்படி வரும். ஓகே, எக்ஸ் ஐதர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், y is going to be பாசிட்டிவ். பேரபோலாவோட லைன் கிடச்சிருச்சு. அண்ட் y equal to 2 சொல்லிட்டாங்க அண்ட் x equal to 4 சொல்லிட்டாங்க. ஸோ parallel to x axis ரெண்டு லைன் வரப்போகுது. ஓகே, ஜஸ்ட் அதை அப்படி இங்கே வரைகிறேன் நான். சி, y equal to 4y, x square equal to 4y, அதுக்கு வந்து இதுதான் வந்து plot. x square equal to 4yக்கு இப்படி plot பண்ணிவிட்டேன். y equal to 2 இங்கே போட்டுட்டேன் அண்ட் y equal to 4 லைன் இங்கே போட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குமா, இல்லை வந்து ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் எடுத்தால் கன்வீனியண்ட்டாக இருக்குமா? சி, இங்கே இந்த கேஸில் நீங்கள் ஹாரிசான்டல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் எடுத்தால் இப்படி இருக்குமா? ஓகே, அப்போ என்ன பண்ணணும், y ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். கரெக்டாக லிமிட் எப்படி இருக்கும், எக்ஸோட லிமிட். ஓகே, இந்த இடத்துல அப்போ வந்து இந்த இடத்துல 0,0 இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும் அண்ட் இதுக்கு ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் உங்கள் ஏரியா வந்து இது மட்டும்தான். ஓகே, பட் இந்த தேவையில்லாத ஒரு ஏரியா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நிறைய உங்கள் மெத்தட் வந்து ரொம்ப கஷ்டமாகும். ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஏரியா கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் இந்த ஃபுல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏரியாவை கண்டுபிடிப்பீங்க. ஓகே, இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லாக மைனஸ் பண்ணணும். ஸோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஓகே, பட் அதுவே வந்து நம்ம இந்த இடத்துல ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் எடுத்தால் என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒய்யோட லிமிட் தெரியும், 2 to 4 தெரியும். இந்த ஸ்ட்ரிப்பை சும்மா இந்த 2லேருந்து இந்த 4 வரைக்கும் மூவ் பண்ணோம்னாலே ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா இந்த கர்வ் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டாக இந்த கர்வ் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் எடுக்கிறோம். சரியா, ஸோ இது வந்து உங்கள் கன்வீனியன்ட். நீங்கள் வந்து யோசிக்கணும் எந்த மெத்தடில் போட்டால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் எடுத்தால் எந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இட் இஸ் parallel to x axis. கரெக்டாக அப்போ எக்ஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு, இன்டெகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், dy. ஓகே, அப்போ லிமிட் நேச்சுரலாக ஒய்யோட லிமிட் இந்த இடத்துல வரும். சரியா, இப்படி தான் வந்து இன்டர்பிரேட் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன், எக்ஸ் ஃபங்க்ஷன் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல எனக்கு கர்வ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ரூட் ஒய்ன்னு போட்டுக்கலாமா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துச்சு 2 ரூட் ஒய். இன் டேர்ம்ஸ் ஆஃப் dy டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், நோ ப்ராப்ளம். ஒய்ன்ற டேர்ம் இருக்கனால டிஃப்ரென்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி. ஓகே, லிமிட் வந்து 2 to 4 அப்ளை பண்ணணும். 2 to 4 லிமிட் அப்ளை பண்ணணும். சரியா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், இந்த 2 வெளியே கொண்டு வந்துருங்க. ரூட் ஒய் இன்டெகிரேட் பண்ணால் y பவர் 3/2 டிவைடட் பை 3/2. ஓகே, லிமிட் வந்து 4 to 2, 2 to 4 வந்து லிமிட். ஓகே, ஸோ இந்த 3/2 வெளியே கொண்டு வந்து என்ன ஆகும், 4/3 மாறிடும். இந்த 2 மேலே போயிட்டு 2 2s are 4 டிவைடட் பை 3 ஆகிடும். சரியா, மேலே என்ன இருக்குது, y பவர் 3/2 டிவைடட் பை அந்த டிவைடட் எடுத்தாச்சுல, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள், 4 பவர் 3/2 மைனஸ் 2 பவர் 3/2. ஓகே, ஸோ இந்த மாதிரி a பவர் 3/2ன்னு எப்படி சால்வ் பண்ணும், ரூட் a ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க.
ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3/2. ஓகே, அப்போ என்ன ஆகும், ரூட் கேன்சல் அவுட் ஆகிடும். ரூட் 4ஓட க்யூப், அதாவது ரூட் 4னால் என்னது 2, 2 க்யூப் வந்து 8, இந்த இடத்துல போட்டாச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3/2. அப்போ வந்து உங்களுக்கு 2 2 கேன்சல் ஆகிடுச்சு. ரூட் 2 ஹோல் க்யூப் பண்ணால் 2 ரூட் 2 வரும். ரூட் 2 இன்டூ ரூட் 2 இன்டூ ரூட் 2, ரூட் 2 இன்டூ 2 வந்து 2, அதுக்கப்புறம் ஒரு ரூட் 2 இருக்குது. ஸோ 2 ரூட் 2 வருது. ஓகே, ஸோ அவ்வளோதான், இதான் உங்கள் ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் இந்த 4/3 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 32 மைனஸ் 8 ரூட் 2 டிவைடட் பை 3. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறேன், இன்டெகிரேட் பண்ணுறது பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கர்வை வரைஞ்சிட்டு எந்த ஸ்ட்ரிப் எடுக்கிறதுன்னு யோசிக்கணும். ஹாரிசான்டல் எடுத்தால் ஈஸியாக இருக்குமா இல்லை வெர்டிக்கல் எடுத்தால் ஈஸியாக இருக்குமா யோசிக்கணும். அண்ட் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கும். இது வரைக்கும் நமக்கு கோஆர்டினேட் ஒரு ப்ராப்ளமாக இல்லை. ஓகே, மேபி அடுத்த கொஷனில் நமக்கு வந்து கோஆர்டினேட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சரியா, அது பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகே, 4th கொஷின் பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த எலிப்ஸ். ஓகே, ஸோ நான் எலிப்ஸ் வரையும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, எக்ஸு ஒயில் எக்ஸுக்கு கீழே இருக்கிறது, அதாவது மேஜர் ஆக்சிஸை வந்து என்ன எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன், ஏன்னு எடுத்துக்கோங்க. மைனர் ஆக்சிஸை வந்து பின்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக. ஸோ எக்ஸுக்கு கீழே இருக்கிறது ஒரு கோஆர்டினேட் அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஒயில் இருக்கிறதுக்கு கீழே இருக்க கோஆர்டினேட் வந்து ஒய் ஆக்சஸில் வரும். ஓகே, ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே சொன்னேன், எலிப்ஸுக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி எடுக்கணுன்ட்டு. ஓகே, ஸோ அப்படி பார்த்தா இந்த இடத்துல வந்து 4th கொஷின் பாருங்கள். 4th கொஷின் வந்து நம்ம ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 16 டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகே, ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர்னு என்னது 4 ஸ்கொயர். ஓகே, அப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டில் அப்படியே 4 ப்ளாட் பண்ணுங்கள், ஒய் கோஆர்டினேட்டில் அப்படியே 3 ப்ளாட் பண்ணுங்கள். அது உங்களோட எலிப்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல 4 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து -4 வரும். 4,0 -4,0. ஓகே, 0,3 -0,3. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இந்த எப்படி நான் 0 4லாம் எடுத்தேன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 இருக்குல்ல, எனக்கு இந்த பாயிண்ட்டில் எனக்கு என்ன வேல்யூன்னு தெரியும். இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியும், கன்ஃபார்மாக ஒய் 0ன்னு தெரியுமா. அப்போ ஜஸ்ட் புட் ஒய் ஈக்குவல் டு 0 ஹியர். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும், இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா அப்போ ஒய் கோஆர்டினேட் கிடச்சிடும், விச் இஸ் 3. ஓகே, இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஈக்குவேஷனை பார்த்தோன்னு சொல்லிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 4 ஸ்கொயர் இருக்குது. அப்போ வந்து இந்த கோஆர்டினேட் 4 வரும், இந்த கோஆர்டினேட் 3 வரணும். ஈக்குவேஷன் பார்த்த உடனே சொல்லிடலாம். சரியா, ஸோ நான் உங்களுக்கு எப்படி கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும்னு 2 மெத்தடுக்குமே சொல்லிட்டேன். ஓகே, நான் சொன்ன பாருங்கள், இந்த இடத்துல y ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷனை வந்து இந்த மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் y எழுதிட்டு எக்ஸோட வேல்யூ 0 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த கோஆர்டினேட் கிடைக்கும். அதுவே வந்து இதில் ஒய்யோட வேல்யூ 0 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா இந்த கோஆர்டினேட் கிடைக்கும். சரியா, ஸோ அப்படி வச்சு நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு இஷ்டம், எப்படி வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, எந்த ஏரியா கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை. ஓகே, அந்த ஃபுல் எலிப்ஸுக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, 4th கொஷின் பார்க்குறோம். ஃபைண்ட் த ஏரியா, அந்த ஃபுல் எலிப்ஸோட ஏரியாவும் கேட்டிருக்காங்க. ஓகே, சி ஏரியா ஆஃப் த ஃபுல் எலிப்ஸ் வேணும். ஓகே, இந்த ஃபுல் எலிப்ஸ் ஏரியா வேணும். கைஸ் நல்லா பாருங்கள், இந்த ஃபுல் எலிப்ஸோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதோட இது வந்து ஒரு சிமெட்ரிக் ஃபிகர். கரெக்டாக, அப்போ நான் இந்த சின்ன குவாட்ரண்ட், இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 4 பண்ணால் எனக்கு வந்து டோட்டல் ஏரியா கிடச்சிரும். கரெக்டாக, ஸோ நான் ஃபுல்லாக ஏரியா கண்டுபிடிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த சின்ன குவாட்ரண்ட்டோட ஏரியாவை கண்டுபிடிச்சி நான் இன்டூ 4 பண்ணேன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அப்போ எனக்கு இந்த சின்ன குவாட்ரண்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. கரெக்டாக, ஸோ ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுக்கிறேன் நான். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தாலும் ஈஸி தான், ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் எடுத்தாலும் ஈஸி தான். ஓகே, நான் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் அது எதுக்கு பேரலாக இருக்குது, y ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்போ y ஃபங்க்ஷனை we need to integrate with respect to x. am I right? இதுதான் உங்களோட இன்டகிரேஷன் ஃபார்முலா. லிமிட் வந்து எது அப்ளையும், எக்ஸோட லிமிட் அப்ளை ஆகும். ஓகே, எக்ஸோட லிமிட் என்ன, இந்த இடத்துல 0 இந்த இடத்துல இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 4 வரைக்கும் போகுது. அப்போ எக்ஸோட லிமிட் வந்து 0 to 4. ஓகே, ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறேன். சி ஏரியா ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் dxஐ பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுற y ஃபங்க்ஷனை. ஓகே, y ஃபங்க்ஷனை வந்து ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் y ஃபங்க்ஷனை. ஓகே, y ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16. ஸோ y ஈக்குவல் டு என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4 ரூட் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. ஓகே, ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து என்னது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஓகே, ஸோ ப்ளஸ் 3/4 ரூட் 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 4 டைம்ஸ் ஆஃப்
0 to 4 லிமிட் இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே வந்துருச்சு. ஓகே, டிஎக்ஸ். ஓகே, ஸோ இந்த 3/4 வெளியே எடுத்துட்டா என்ன ஆகும், 4 கேன்சல் அவுட் ஆகிடுது. ஓகே, அண்ட் ஜஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணுறது ஈஸி தான். கரெக்டாக இது எப்படி இருக்குது, 4² மைனஸ் x², அதாவது √(a² மைனஸ் x². √(a²-x² இன்டெகிரேட் பண்ண ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக ஃபார்முலா இருக்குது, டைரக்ட் ஃபார்முலா. x/2 √(16 - x² ப்ளஸ் 16/2 sin inverse of x/4. ஓகே, இதுதான் வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோமா, எக்ஸ் இருக்க இடத்துல 4 போடுங்க. ஸோ 4/2 √(16 - 16), okay, plus 16/2 sin inverse of what, 4/4, which is 1. okay, minus 0 substitute பண்ணுங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக 0 ஆகிடும். and 16/2 sin inverse of 0. okay, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தான். கரெக்டாக இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடுச்சு. 16 - 16 0. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் 0, மீதியாக இருக்குது 8. sin inverse of 1ஓட ஃபார்முலா என்னது, π/2. ஓகே, ஆல்ரெடி நான் இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, sin inverse of 1 வந்து π/2. சரியா, மைனஸ் 0 ப்ளஸ் 8 sin inverse of 0. sin inverse 0 வந்து 0 தான். ஸோ இந்த ஃபுல் டேர்ம் அகெயின் 0. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 8 2 4s are 8 and 4 3s are 12. ஸோ 12 உங்கள் ஆன்சர் வரும். சரியா, this is all about your fourth question. ஓகே, ஃபிஃப்த் கொஷனும் சேம் கொஷின் தான், நீங்களே போடுங்க. ஃபிஃப்த் கொஷின் வந்து கண்டிப்பாக உங்களால் போட முடியும். சரியா, என்ன டிஃப்ரென்ஸ்னால் எலிப்ஸ் எப்படி வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி கண்ணை மூடிட்டு x/y டைரக்ஷன் வரீங்க. x² டிவைடட் பை 4. ஓகே, ரொம்ப சிம்பிள். எக்ஸோட கோஆர்டினேட் அப்போ என்ன வரும், 2 வரும். எக்ஸோட கோஆர்டினேட் வந்து 2 வரும். அப்போ இங்கே இருக்குது y² டிவைடட் பை 9. அப்போ ஒய்யோட கோஆர்டினேட் வந்து 3 வரும். ஓகே, அப்போ இப்படி வரும். சரி, அப்போ எது மைனர் ஆக்சிஸ், எது மேஜர் ஆக்சிஸ், இது வந்து மைனர் ஆக்சிஸாக மாறும், இது மேஜர் ஆக்சிஸாக மாறும். உங்களுக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் எலிப்ஸ் கிடைக்கும். சரியா, ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சுன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான். நான் கர்வும் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகே, சரி, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். யூஸிங் திஸ் கர்வ் நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, அகைன் நீங்கள் இந்த இடத்துலையும் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஹாரிசான்டல் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 0 to 2 இந்த இடத்துல லிமிட்டு, இந்த இடத்துல அதுவே நீங்கள் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்திங்கன்னா லிமிட் வந்து 0 to 3 ஆகிடும். ஓகே, நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தேன்னா அப்போ என்ன ஆகும், நம்ம y ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இன்டெகிரல் ஆஃப் y dx பண்ணணும். ஓகே, அண்ட் எக்ஸோட லிமிட் வந்து 0 to 2. ஓகே, ஸோ 4 × 0 to 2 இந்த ஃபங்க்ஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு y இன் டர்ம்ஸ் ஆஃப் y எழுதிட்டு dx பொறுத்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஃபோர்த் கொஷினும் ஈஸி தான், ஃபிஃப்த் கொஷினும் ஈஸி தான். சிக்ஸ்த் கொஷின் பார்ப்போம். இது வரைக்கும் நமக்கு பெருசாக கோஆர்டினேட் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. ஓகே, அண்ட் எஸ் சொல்லி வாய மூடில் கோஆர்டினேட்டோட ப்ராப்ளம் வரப்போகுது நமக்கு. சரியா, ஸோ ஃபைண்ட் சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் enclosed by the line x equal to √3y. okay, x equal to √3y and a circle of equation x² + y² equal to 4. okay, ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே எந்த சர்க்கிள்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். x² + y² equal to 4னா என்னது, x² + y² equal to a². அதாவது இது வந்து ஒரு சர்க்கிள் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஓகே, வித் த ரேடியஸ் 4. ஓகே, இதுதான் வந்து இந்த இதுக்கான சர்க்கிள். ஸோ ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள், நான் இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள். ஸோ நமக்கு கிவன் என்ன, சர்க்கிளோட ஈக்குவேஷன், அப்புறம் இந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ சர்க்கிள் பிரச்சனை இல்லை, சர்க்கிள் கூட ஒரு அளவுக்கு தெரியும். இப்போ இதை எப்படி நம்ம வரைகிறது, இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகே, x equal to √3y நம்ம எப்படி ப்ளாட் பண்ண போகிறோம். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். சரியா, இந்த இடத்துல கவனிங்க, √3 மறந்துடுங்க. இப்போ எப்படி இருக்குது, x equal to y இருக்குது. ஆமே ரைட், x equal to y ப்ளாட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்ல. ஒரு கிராஃபில் x equal to y-னா என்ன அர்த்தம், இப்படி போகும். கரெக்டாக, இப்படி போகும். ஓகே, அதே மாதிரி x equal to y-னா மேபி இப்படி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், இந்த √3 எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிளில் டெபிக் பண்ணுறாங்க. வெறும் x equal to y கொடுத்தா பிரச்சனை இல்லை, இப்படி போட்டுடலாம். ஓகே, பட் √3 கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த லைன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து டில்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த லைன் வந்து எக்ஸாக்டாக 45 டிகிரியில் இல்லாமல் கொஞ்சம் டில்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதான் இந்த √3க்கு அர்த்தம். ஓகே, அது எப்படி நான் சொல்கிறேன்னாக்கா, ஹியர் உங்களுக்கு நான் ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்ல, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ கண்டுபிடிக்க இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. sin 6 இந்த இடத்துல 60 டிகிரி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 30 டிகிரி வச்சுக்கோங்க. 30 டிகிரி கீழே √3 போட்டுக்கோங்க, அண்ட் இந்த இடத்துல 1 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து இதை வந்து a² + b² பண்ணோம்னாக்கா
2ன்னு கிடைக்கும். சரியா? இதுதான் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோட ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ட்ரையாங்கிளை வச்சு நீங்கள் sin 60, tan 60, cos 60 இது எல்லா வேல்யூவும் நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை வச்சு போட்டுடலாம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து x = √3 கொடுத்துருக்காங்க. ஓகே, x = √3 கொடுத்துருக்காங்க. ஸோ கேன் ஐ ரைட் y = 1/√3x? ஓகே, y = 1/√3x கரெக்டாக? அப்போ இந்த √3 1/√3 வந்து எந்த ரேஷியோ டிபெண்ட் பண்ணியிருக்கு? 1/√3 பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? tan 30 பண்ணணும். கரெக்டாக? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பண்ணணும். tan 30 பண்ணணும். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்? x = y tan 30 டிகிரின்னு போட்டுக்கலாம். அப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு 30 டிகிரி இன்க்ளைன்டு லைன். ஓகே, இது வந்து ஒரு 30 டிகிரி இன்க்ளைன்டு லைன். ஓகே, இந்த டயக்ராம் புரிஞ்சா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு இந்த ஏரியா கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, எப்படி நான் இந்த ஃபிகரை ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, இந்த ஃபிகர் நான் ஜூம் பண்ணி வரைஞ்சிட்டேன். ஓகே, இந்த இடத்துல 0,0 கோஆர்டினேட். ஓகே, இந்த இடத்துல வந்து 2,0 கோஆர்டினேட். எப்படி 2,0? ஏன்னா சர்க்கிளோட ரேடியஸ் கரெக்டாக எக்ஸ் ஆக்சஸை வந்து ஒய்யோட வேல்யூ 0 அண்ட் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 2. a² தானே போட்டோம். x² + y² = a². அப்போ வந்து 4 வரணும்னா 2² பண்ணால் தான் 4 வரும். சரியா? ஸோ 2 இது பிரச்சனை இல்லை. ஓகே, இதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இது x, yன்னு இருக்குது கரெக்டாக? இந்த கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்லா கவனிங்க, இந்த கோஆர்டினேட் கேட்குறேன், x, y கேட்குறேன் நான். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆல்ரெடி தெரியும், விச் இஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். am I right or wrong? which is the radius of the circle. am I right? ஸோ எப்படி அந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க? ரொம்ப சிம்பிள். ஓகே, அது எப்படின்னு சொல்கிறேன். பிஃபோர் தட், இப்போ இந்த டயக்ராமில் ஸ்ட்ரிப்பை நான் எப்படி எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும்? நான் ஒரே ஸ்ட்ரிப் எடுத்து ஃபுல்லாக அப்படியே யூஸ் பண்ண முடியுமா இன்டெக்ரேஷன்? முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரே ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி நான் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு லைன். ஓகே, இந்த இடம் வரைக்கும் ஒரு கர்வ் இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வேறு ஒரு கர்வ் இருக்குது. இஃப் ஐம் யூஸிங் ஒரே ஸ்ட்ரிப் என்ன ஆகும்? இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. x = அந்த √3y அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த லிமிட் மட்டும்தான் அப்ளை ஆகும். ஒன்ஸ் என்னோடய ஸ்ட்ரிப்பு இந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு வேறு லைன் வந்துடுச்சு. ஓகே, வேறு கர்வ் வந்துடுச்சு கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல நான் ஒரே ஸ்ட்ரிப் வச்சு சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் என்னோடய ஏரியாவை டிவைட் பண்ணிட்டேன். ஐ எம் கன்சிடரிங் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஏரியா அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் ஏரியா. இந்த இடத்துல தனியாக ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து பண்ணுவேன், இந்த இடத்துல ஒரு தனியாக ஸ்ட்ரிப் எடுத்து பண்ணுவேன். ஓகே, இங்கே எடுக்கிற ஸ்ட்ரிப்புக்கு ஈக்குவேஷன் வந்து y = x/√3ன்னு எடுப்பேன். இங்கே எடுக்கிற ஸ்ட்ரிப்புக்கு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இருக்குல்ல, x² + அந்த ஈக்குவேஷன்லேருந்து y வேல்யூ எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து y வேல்யூ இதுவாக இருக்கும், இந்த கர்வுக்கு y வேல்யூ இதுவாக இருக்கும். ஓகே, ஸோ லிமிட் பாருங்கள், லிமிட் கூட பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இதுக்கு ஸ்ட்ரிப்பு வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் தான் எடுக்கிறேன். ஸோ 0லேருந்து எது வரைக்கும் மூவ் ஆக போகுது, இது பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டெப்புக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ நவ் ஹவ் வில் யூ ஃபைண்ட் திஸ் பாயிண்ட்? ஓகே, அந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள்டா. ஆக்சுவலாக பாருங்கள், இது என்னது ஆக்சுவலாக? இந்த பாயிண்ட் தானே அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே எழுதியிருக்கும் கரெக்டாக? எக்ஸோட ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குது. இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தானே இது. ஓகே, அப்போ இந்த லைனுக்கும் இன்டர்செப்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஐ எம் ரைட்? ஸோ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா த இன்டர்செப்ட். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த இன்டர்செப்ட். 2 லைன் இருக்குது, x² + y² = 4 அண்ட் y = x/√3. இந்த 2 லைனையும் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் y = x/√3 இருக்குது, அதை ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x² + x/√3². ஓகே, இதை சால்வ் பண்ணாக்கா என்ன வருது? x² + x²/3 = 4 வரும். ஸோ 3x² = 12. LCM எடுத்துட்டேன். சரியா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் 4x² = 12. ஸோ x² = 12 வருது. x = +or-3ன்னு வருது. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ஒன்று +3 இருக்கும், ஒரு இல்லாட்டி -3 இருக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ என்ன எடுப்போம்? +3 தான் எடுக்கப்படும். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வேணும்ல. ஸோ எக்ஸ் வந்து +√3 எடுப்போம். சரியா? எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு +√3. ஓகே, ஸோ ஒய்யோட வேல்யூ வேணுன்னா ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் எனி ஆஃப் தீஸ் 2 ஈக்குவேஷன். ஓகே, இந்த √3 கொண்டு போய் நான் எந்த இடத்துல போட்டாலும் எனக்கு ஒய் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ y = 1. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. இந்த கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிங்க, விச் இஸ் ஈக்குவல் டு √3, 1. ஓகே, அப்போ நேச்சுரலாக இந்த இடத்துல என்ன வரும்? √3, 0 வரும். ஏன்னா இது வந்து
எப்படி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் லை ஆகுனா y ஈக்குவல் டு 0. ஓகே, சிம்பிள், புரிஞ்சா? ஸோ இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஏரியா என்னது? ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆக்சுவலாக. என்னது இது ஒரு ட்ரையாங்கிள். இதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. ஆமே ரைட். இருந்தாலும் நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே, பட் இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாக ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு போட்டேன். ஓகே, பட் இதுக்கு நீங்கள் லிமிட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துப்பீங்க, இங்கே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துப்பீங்க. இது ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பாக. ஓகே, வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்னால் எதுக்கு பேரலாக இருக்குது? y ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்போ y பொறுத்து y இன்டெகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு dx. ஓகே, இந்த லிமிட் ஆஃப் 0 to √3. அப்போ 0 to √3 லிமிட்டில் ஜஸ்ட் 0 to √3 x by √3. ஓகே, dx. இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாக்கா ஒரே ஆன்சர் தான் வரும், விச் யூ வில் கெட் இன் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ உங்கள் இஷ்டம், நீங்கள் அப்படி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் வந்து டேரெக்டாக ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ தான் ஜஸ்ட் கோஆர்டினேட்லாம் கண்டுபிடிச்சோம். ஸோ இதோட பேஸ் வந்து √3 அண்ட் ஹைட் வந்து 1. ஸோ 1 இன்ட்டு √3 இன்ட்டு 1ன்னு வரும், ஹாஃப் இன்ட்டு √3 இன்ட்டு 1ன்னு வரும். இது வந்து ஏரியா 1. ஓகே, ஏரியா 2 கண்டுபிடிக்கணும். ஏரியா 2 எங்கே இருக்குது? ஏரியா 2 இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ரிப் எடுக்கிறேன். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணுமா இல்லை இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணுமா? டெஃபினெட்லி இந்த ஈக்குவேஷன், பிகாஸ் நம்ம வந்து இங்கேருந்து இங்கே தான் மூவ் பண்ணுறோம். இந்த லிமிட்லேருந்து இந்த லிமிட் வந்து √3லேருந்து 2 வரைக்கும் இதோட லிமிட் இருக்குது. சரியா? ஸோ பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறேன்ட்டு. ஏரியா 2 வந்து லிமிட் வந்து √3லேருந்து 2 வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தனால வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஒய்யை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஈக்குவேஷன் நிறைய போட்டாச்சு. ஸோ அதனால் நீங்களே பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. சரியா? அதுக்குள்ளே 30 minutes ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எத்தனாவது கொஷின் போட்டோம்? 6 கொஷின் போட்டோம்ல, 7 கொஷின் போடுவோம். இப்போ 7 கொஷின் ஆக்சுவலாக ஈஸி தான். சரியா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் பார்ட் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, கட் ஆஃப் பை த லைன் இது. ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளும் வந்து ஆரிஜினை பாஸ் பண்ணி போகுது. ஓகே, அது வந்து ஈக்குவேஷன் பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஆரிஜினை பாஸ் பண்ணி போகுது. ஓகே, அண்ட் a by √3 ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை வந்து கட் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ கவனிங்க, கர்வ் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள், அதான் முக்கியம். ஓகே, இன்டெகிரேஷன் கூட கஷ்டம் கிடையாது, கர்வ் வரைகிறது தான் கஷ்டம். x² + y² = a² இருக்குது. கரெக்டாக? ஸோ என்னோடய சர்க்கிள் வந்து ரொம்ப சிம்பிள், வரைஞ்சாச்சு. அதோட கோஆர்டினேட் வந்து -a,0 a,0. இந்த இடத்துல வந்து 0,a, இந்த இடத்துல -0, -a வரும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், x = a by √3. ஓகே, இப்போ இந்த கர்வ் எப்படி வரைவீங்க? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். x = a எங்கே இருக்குது? x = a இங்கே இருக்குது. ஓகே, x = a by √3 கண்டிப்பாக a-ஓட கம்மியாக தானே இருக்கும். ஆமே ரைட் வரும், கரெக்டு தானே? x = a by √3 கண்டிப்பாக a-ஓட கம்மியாக தான் இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட் சம்திங் வரும், 0.11 0.55 சம்திங் வரும். ஆக மொத்தம் a-ஓட கம்மியாக தான் இருக்க போகுது. அப்போ ஜஸ்ட் இட் இஸ் அ பர்பண்டிகுலர் லைன் with respect to x axis whose equation is x = a by √2. okay, and in the circle oda curve வந்து y = √a² - x². okay, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு சிம்பிள், இது வந்து ஆக்சுவலாக சிமெட்ரிக் தான், மேலேயும் கீழே சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் இன்ட்டு 2 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? ஸோ அகெயின் நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் இன் டர்ம்ஸ் ஆஃப் y ஈக்குவேஷன் எழுதிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, ஸோ y ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிட்டேன். லிமிட் பாருங்கள், லிமிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த இடத்துல இதோட லிமிட் இதோட லிமிட் என்ன? ஆப்வியஸ்லி a by √2, பிகாஸ் x = a by √2. ஸோ லிமிட் வந்து a by √2. இந்த இடத்துல இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, இன்டெகிரேட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது டேரக்ட் ஃபார்மில், இதோட ஈஸியான கொஷின் புக்கில் கொடுக்கவே முடியாது. இன்டெகிரேட் a² - x² டேரக்ட் ஃபார்மில் என்னது? x/2 √a² - x² ப்ளஸ் a² / 2 sin inverse of x by a. ஜஸ்ட் ஃபஸ்ட்டு a சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்புறம் மைனஸ் a by √2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், you will get the answer. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு a சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 2 into a by இந்த இடத்துல a by 2 into √a² - x². ஓகே, ப்ளஸ் a² / 2 into sin inverse of x க்கு பதிலாக a, ஸோ a by a sin inverse of 1.
ஓகே. அதே மாதிரி a பை ரூட் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல 2 அது வெளியே இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸுக்கு பதிலாக ஓகே ஏ ஸ்கொயர்னு போட்டிருக்கேன், இங்கே ஏன்னு வரும் சரியா. a பை ரூட் 2 எக்ஸுக்கு பதிலாக a பை ரூட் 2 டிவைடட் பை 2 ஓகே. ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு வரும் சரியா. ப்ளஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் a வரும். இந்த இடத்துல நான் ஏ ஸ்கொயர் போட்டிருக்கேன்னு தெரியல, இதை ஒழுங்காக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். a பை ரூட் 2 டிவைடட் பை 2ன்னு வரும் சரியா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறது ஈஸி. இந்த இடத்துல வந்து அகைன் ஏ வரும் சரியா. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுல ஏ ஸ்கொயர் வச்சு போட்டிருக்கேன்னா மேபி இது தப்பாக வரும் சரியா. இதை நீங்கள் ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே. ஸோ 7th கொஷின் ஓவர். 8th கொஷின் பார்ப்போம். அதுதான் சொல்கிறேன், இதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த கர்வ் வரைகிறது தான் கஷ்டம். கர்வை வரைஞ்சிட்டு ப்ராப்பராக வந்து நம்ம அந்த கோஆர்டினேட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான் சரியா. 8th கொஷின் பாருங்கள். த ஏரியா பிட்வீன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, இது ஒரு நல்ல கொஷின். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஒரு கர்வ் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஒரு கர்வ் இருக்குது. இஸ் டிவைடட் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட் பை அ லைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது ஒரு கர்வ் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னா என்னது, ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ என்ன அர்த்தம், இது வந்து கண்டிப்பாக இப்படி இருக்க ஒரு பேரபோலா. ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் அண்ட் மைனஸ், எக்ஸோட வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே. அண்ட் இன்னொரு லைன் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4. லெட் அஸ் அஸ்யூம் திஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இந்த ரெண்டு லைன் இருக்குது. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் திஸ் பேரபோலா. இது ரெண்டையும் ஒரு லைன் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. அந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டாச்சு. ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்படி பார்ப்போம். நல்ல கொஷின் ஆக்சுவலாக அது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்களா, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சி கிவன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், அதோட பேரபோலாக நான் இப்படி வரைஞ்சிட்டேன். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 4. லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, அப்போ இந்த இடத்துல 0 ஆகிடும், இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 4 ஆகிடும். இந்த இடத்துல இஸ் டிவைடட் பை அ லைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, 0 a 4. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரியா. நல்லா கவனிங்க, இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஆமே ரைட். a1 ஈக்குவல் டு a2 சரியா. அப்போ a1 ஈக்குவல் டு a2. அப்போ ஏரியா 1 எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏரியா 1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இங்கே ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுங்க. வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் என்ன ஆகும், பேரலல் டு ஒய் ஆக்சஸ். அப்போ y ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்னு வச்சு நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். y ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணணும். 0லேருந்து a வரைக்கும் லிமிட் இந்த இடத்துல. ஓகே, இது வந்து a1 கண்டுபிடிக்க. a2க்கு என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ரூட் எக்ஸ். ஓகே, ரூட் எக்ஸ் எடுப்போம், ஏன்னா இதே கர்வ் தான் இங்கேயும் வருது கரெக்டாக. ஸோ ரூட் எக்ஸு இன்டூ டிஎக்ஸ், ஏலேருந்து 4 வரைக்கும் லிமிட். ஓகே, a to 4. ஜஸ்ட் இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ ரூட் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணாக்கா ரூட் எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை 3/2 லிமிட் வந்து 0 to a. அதே மாதிரி இந்தியும் எக்ஸ் பவர் 3/2 டிவைட் பை 3/2 லிமிட் வந்து a to 4. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த 3/2 மேலே போச்சுன்னா 2/3, அதை வந்து வெளியே காமனாக எடுத்துட்டேன். அண்ட் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணால் a பவர் 3/2 மைனஸ் 0. அதே மாதிரி அந்த இடத்துலையும் 2/3 இருக்குது. 4 பவர் 3/2 மைனஸ் a பவர் 3/2ன்னு வரும் சரியா. ஸோ இதையும் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். மீதி என்ன இருக்குது, a பவர் 3/2 ப்ளஸ் a பவர் 3/2, அதாவது 2a பவர் 3/2. அந்த இடத்துல வந்து ஒரு 8 இருக்குது. ஓகே, ஸோ எப்படி 8 வந்துச்சு, 4 பவர் 3/2 சால்வ் பண்ண என்ன வரும், நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூட் 4ஓட ஹோல் ஸ்கொயர் அதோட 3/2. ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகும். ரூட் 4 ஈக்குவல் டு என்னது, 2 2s are 4. ஸோ 2 கியூப் பண்ணால் 8. ஓகே, அதனால 8 வந்துச்சு. ஓகே, ஸோ a பவர் 3/2 ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ வந்து எப்படி இதை சால்வ் பண்ணுறது, a பவர் 3/2 ஈக்குவல் டு 4 இருக்குது. நமக்கு ஏவோட வேல்யூ வேணும். அப்போ 3/2க்கு கேன்சல் அவுட் பண்ணணும், என்ன பண்ணணும், மல்டிப்ளை இட் பை 2/3 கரெக்டாக. ஸோ அப்படி பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெறும் a மட்டும் பாக்கி இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் 4 பவர் 2/3ன்னு வந்துடும். இந்த 2/3 ரெண்டு சைடும் பண்ணோம்னாக்கா a ஈக்குவல் டு 4 பவர் 2/3ன்னு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களோட 8th கொஷின். ஓகே, 9th கொஷின் ஆக்சுவலாக ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். 9th and 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, see find the area of the region bounded by the parabola y equal to x square. ஓகே, y equal to x squareக்கு கர்வ் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கர்வும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மாடுலஸ் எக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்படி இருக்குன்னா
இப்படி இருக்கும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கர்வ் இதுதான். சரியா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். பார்ப்போம். கொஞ்சம் சிம்பிள் தான். ஓகே, ஜஸ்ட் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கின்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ y = x². அப்போ வந்து பேரபோலா வந்து இப்படி வரும். சரியா? நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் பேரபோலா எப்படி வரைகிறது அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ டேரெக்டாக நான் போகிறேன். y = x² பேரபோலா எப்படி இருக்குது? x = √y. அப்போ ஐ மீன் y = √xக்கு வந்து இந்த மாதிரி வந்து கர்வ் கிடைக்கும். சரியா? ஸோ நமக்கு வந்து இந்த ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஏரியா கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இது ஒரு சிமெட்ரிக் ஃபிகர் தானே. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், நான் இந்த ஒரு இடத்துல இஃப் ஐ ஏபிள் டு ஃபைண்ட் திஸ் ஏரியா நான் மல்டிப்ளை பை 2 பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபுல் ஏரியாவும் கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நல்லா கவனிங்க, எனக்கு இந்த ஷேடட் போர்ஷன் ஏரியா வேணும். ஓகே, எப்படி கொண்டு வர முடியும் என்னால் அந்த ஏரியாவை? ஒருவேளை நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் CDE ட்ரையாங்கிளில் இஃப் ஐ எம் ஏபிள் டு மைனஸ் திஸ் போர்ஷன், ஓகே, அப்போ என்ன கிடச்சிடும், எனக்கு இந்த ஏரியா கிடச்சிடும். கரெக்டாக இல்லையா? இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் ஒருவேளை நான் இந்த போர்ஷனை வந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து என்ன கிடச்சிடும், இந்த ஏரியா கிடச்சிடும். ஓகே, ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, அண்ட் சின்ஸ் உங்களுக்கு இந்த கர்வ் பார்த்து தெரியும். ஓகே, அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஸ்ட்ரிப் எடுத்து நம்ம இந்த ஏரியாவும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா, நம்ம ஏன் டேரெக்டாக இங்கே இதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து ஏன் போடக்கூடாதுன்னு ஒரு டவுட் வரும். கரெக்டாக? ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் ஸ்ட்ரிப்பே எடுக்க முடியாது. முதல்ல ஸ்ட்ரிப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பாருங்கள், இங்கே ஒரு கோஆர்டினேட், இங்கே ஒரு கோஆர்டினேட்டு, இதுக்கு வேறு கோஆர்டினேட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 கர்வ் வந்துருக்கு. 2 கர்வ் வந்து இருந்தால் இன்டெகிரேட் பண்ணுறது கஷ்டம். ஓகே, ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிசிட்டிக்காக இந்த இதுவோட ஏரியா கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதுனாக்கா எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்தால் போதும், லிமிட் கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. லிமிட் தெரிஞ்சிடும். சரியா? ஸ்ட்ரிப் வந்து வெர்டிக்கல் எடுத்திருக்கேன். இந்த கர்வோட ஓகே, இந்த கர்வோட ஈக்குவேஷன் தெரியும். ஸோ எனக்கு இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, அப்போ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் இந்த ஏரியா மைனஸ் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஏரியா கிடச்சிரும். ஓகே, அதான் லாஜிக். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த இன்டர்செப்ட் பாயிண்ட். ஓகே, 0,0 எந்த டவுட்டும் இல்லை. 1,0 எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இது ஆக்சுவலாக அதே கான்செப்ட் தான். இந்த கர்வும் என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் அந்த 2 கர்வும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, x² = y = x²ம் x = yயும் நான் வந்து ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூட் x = y = x இன் திஸ் ஈக்குவேஷன். அப்போ என்ன ஆகும், x = x² which is nothing but 1 = x. அப்போ xோட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, just substitute x = 1 here, you will get y = 1. ஓகே, அப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த பாயிண்ட் வந்து என்னது 1,1 தான் இதோட ஆன்சர். அப்போ இது வந்து என்ன ஆகிடுச்சு 1,0, இது வந்து 0,1. ஓகே, ஸோ கோஆர்டினேட் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, லிமிட் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஜஸ்ட் இப்போ அப்ளை பண்ணால் போதும். ஓகே, ஸோ ரெக்வயர்ட் ஏரியா வேணும்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ப்ளஸ், ஓகே, இது விட்டுருங்க, இது வந்து ஃபுல் ஏரியா கன்சிடர் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் இப்போ இந்த சின்ன ஏரியா மைனஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது, ஏரியா ஆஃப் CDE. ஓகே, half இன்ட்டு பேஸ் என்னது 1, ஹைட்டும் 1. ஓகே, ஸோ அப்போ என்னது, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் half. ஓகே, அப்புறம் ஏரியா ஆஃப் த கீழே இருக்க ஃபிகர். ஓகே, இந்த கீழே இருக்க ஃபிகரோட ஏரியா, அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுக்கணும். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தால் என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் parallel to y axis. அப்போ ஒய்யை இன்டெகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஒய்யோட ஈக்குவேஷன் என்ன இப்போ தான் பார்த்தோம், x². ஓகே, அண்டு y = x² எடுக்கணும். இந்த கர்வ் கூட ரிலேட் இருந்தால் தான் y = xன்னு வச்சு போடுவோம். ஓகே, பட் நம்ம கீழே இருக்க கர்வ் மட்டும் பார்க்குறோம். ஸோ அதனால் x² மட்டும்தான் வரும். சரியா? லிமிட் என்ன 0 to 1. சரியா? இதை சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஸோ சால்வ் பண்ணோம்னா யூ வில் கெட் ஏரியா ஆஃப் த blank போர்ஷன் = 1/3. சரி, இப்போ இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் ஓகே, இந்த ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா, அதாவது இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா மைனஸ் இப்போ கண்டுபிடிச்ச ஏரியா பண்ணோம்னா 1/6. ஓகே, அப்போ இந்த போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு 1/6. ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த சைடும் இதே மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குல்ல, ஸோ இன்ட்டு 2 பண்ணோம்னா டோட்டல் ஏரியா கிடச்சிடும். டோட்டல் ஏரியா கூட 2 × 1/6 = 1/3. ஓகே, புரிஞ்சா? 9th கொஷினும் ஈஸி தானே. ஸோ 10th கொஷின் பார்ப்போம். 10th கொஷின் கொஞ்சம் பெருசு, கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும் 10th கொஷின். நல்லா கவனிங்க. சரி, இந்த இடத்துல பாருங்கள், ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் x² = 4y. ஓகே, x = 4y - 2. 2 கர்வ் கொடுத்துருக்காங்க, x² = 4y. இது என்ன கர்வ்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இது வந்து ஒரு பேரபோலா. எப்படி இருக்க பேரபோலானா, இப்படி இருக்க பேரபோலா, இப்படி இருக்க பேரபோலா. சரியா? அண்ட்
எக்ஸ் ஈக்குவல் டு 4y மைனஸ் 2 இன்னொரு கர்வ் இருக்குது சரியா. ஸோ எப்படி வரையறதுன்னு பார்ப்போம் சரியா. இந்த கர்வ் வரைகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஜியாமெட்ரிக்கு. ஓகே, சி ஃபர்ஸ்ட் வந்து நான் கர்வ் மட்டும் உங்களுக்கு ப்ளாட் பண்ணி காமிக்கிறேன். சி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y வரைகிறது ஈஸி, கரெக்டாக இப்படி ஒரு பேரபோலாக வரைஞ்சிடலாம், அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 4y மைனஸ் 2y எப்படி ப்ளாட் பண்ண போகிறீங்க? சி பொறுமையாக கவனிங்க. இப்போ நான் இந்த கர்வை இன் டர்ம்ஸ் ஆஃப் y எடுக்கிறேன் சரியா, இன் டர்ம்ஸ் ஆஃப் y எழுதுகிறேன். ஓகே, இல்லைனா இப்படி கூட பாருங்களேன், இந்த கர்வ் வந்து எக்ஸோட வேல்யூ என்னது 4 டைம்ஸ் ஆஃப் y மைனஸ் 2. ஓகே, 4 டைம்ஸ் ஆஃப் y மைனஸ் 2. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், சி ஹியர், இல்லைனா இப்படியே போடுங்க நீங்கள் சரி. எக்ஸ் ஈக்குவல் இது ஆக்சுவலாக போடுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது சரியா. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லித்தரேன், அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த டேர்மை நான் வந்து என்ன போட்டேன், y ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் yன்னு எழுதிட்டேன். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் yன்னு எழுதிட்டேன். ஓகே, இப்படி எழுதுறதுனால என்ன ஆகிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூவில் சம் y இஸ் ஆடிங், am I ரைட்? இப்படியும் பாருங்கள், இல்லாட்டி ஒய்யோட வேல்யூவில் எக்ஸோட வேல்யூ வந்து எப்படின்னா ஒய்யோட வேல்யூவில் ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணணும், அப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தாலும் சரி, இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தாலும் சரி, இப்போ ஒய்யோட ஆக்சஸை ப்ளாட் பண்ண போகிறேன். அது வந்து கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூவில் ஏதோ ஒரு வேல்யூ ஆட் ஆகுது, அது வந்து ஹாஃப், am I ரைட்? அப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல வந்து எனக்கு ஹாஃப் இருக்க போகுது, என்னது எக்ஸோட வேல்யூவில் ஹாஃப் வந்து ஆட் ஆகுது, இந்த இடத்துல அதை போட்டுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகுது, அதை இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணனா இப்படி கிடைக்கும். ஓகே, ஒருவேளை இது உங்களுக்கு புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடு, ஸ்கூல் மெத்தடு. ஓகே, எக்ஸு ஒய் போட்டுக்கோங்க, எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணாக்கா ஒய்யோட வேல்யூ வந்து இது அப்படி போச்சுன்னா 2 ஆகிடும், 1/2. ஓகே, when x equal to 0 y equal to 1/2, ஜஸ்ட் அதை அப்படி இங்கே ப்ளாட் பண்ணுங்கள். when x equal to 0 y equal to 1/2. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வரைச்சிக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சா, அதே மாதிரி இப்போ y equal to 0ன்னு வச்சுக்கோங்க. y equal to 0ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x equal to என்னது -2. அப்போ when y equal to 0 x equal to -2. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கோஆர்டினேட்டை வந்து 0, 1/2, இங்கே வந்து -2, 0. ஓகே, ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா லைன் கிடச்சிரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சைமல்டேனியஸ்லி 0, -2, அதாவது -2, 0ன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த கோஆர்டினேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த கோஆர்டினேட் கண்டுபிடிக்க தான் பெரிய வேலை இந்த கொஸ்டினில் சரியா. ஸோ கர்வ் வரைஞ்சாச்சு வெற்றிகரமாக, கர்வ் வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏரியா கேட்டிருக்காங்க, பவுண்டட் ஏரியா கேட்டிருக்காங்க, இந்த பவுண்டட் ஏரியாவை கேட்டிருக்காங்க சரியா. இது வந்து இப்போ கண்டிப்பாக வந்து சிமெட்ரிக் கிடையாது. ஓகே, சிமெட்ரிக் இல்லாதனால கொஞ்சம் இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய ஏரியா கண்டுபிடிச்சி நம்ம மைனஸ் தான் பண்ணாதான் இதோட ஏரியா கிடைக்கும் சரியா. ஸோ ஏரியா கண்டுபிடிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முடிஞ்ச வரைக்கும் கோஆர்டினேட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு என்னென்ன கோஆர்டினேட் யூஸ் ஆகுமோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி, நான் இந்த இடத்துல ரொம்ப நீட்டாக போட்டிருக்கேன் டயக்ராமை. ஓகே, ஸோ இப்போ தான் இந்த கோஆர்டினேட் கண்டுபிடிக்க உங்களுக்கு சொன்னேன். -2, 0 எப்படி கண்டுபிடிச்சோம், அந்த ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிச்சோம், அதை இப்போ சொன்னேன் கரெக்டாக. இப்போ இந்த பாயிண்ட் வேணும் நமக்கு, அண்ட் இந்த பாயிண்ட் வேணும், அண்ட் இதோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படி, நல்லா பாருங்கள். எனக்கு வந்து இந்த இ பாயிண்டில் என்ன கோஆர்டினேட் வேணும், அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகுதா, ஸோ இந்த லைனும் சால்வ் பண்ணனா எனக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த லைனையும் சால்வ் பண்ணனா எனக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ண போகிறேன், எனக்கு x² = 4y ஒரு லைன் இருக்குது, அண்ட் y = x/4 + 1/2 இன்னொரு லைன் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் yயோட ஈக்குவேஷன் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், x² = 4 × x/4 + 1/2. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது, x² - 2x + x - 2 கிடைக்கும். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு 2, -1. அப்போ என்ன ஆகிடுச்சு, டேரெக்டாக ஒரு வேல்யூ வந்து -1, இன்னொரு வேல்யூ வந்து 2. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துடுச்சா, இதே எக்ஸோட வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த y கோஆர்டினேட்டும் கிடச்சிரும். ஓகே, 2, -1 எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுலையா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2, -1 இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y = 1ன்னு கிடைக்கும். அதுவே -1
-1 கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா யூ வில் கெட் y ஈக்குவல் டு 1/4. ஓகே, ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? ஸோ இப்போ எல்லா கோஆர்டினேட்டுமே கிடச்சிடுச்சு, எல்லா பாயிண்ட்டுமே தெரிஞ்சிச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. இல்லை எத்தனை ஏரியா இருக்குது நமக்கு வந்து இந்த இந்த ஷேடட் போர்ஷன் வேணும். சரியா? இது சிமெட்ரிக்கும் கிடையாது. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட ஏரியாவில் if I am able to minus this portion, okay, and in the portion and in the portion, அப்போ என்ன கிடைக்கும், எனக்கு இதோட ஏரியா கிடச்சிடும். சரி, இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, அண்ட் இந்த போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது ஒரே ஒரு கர்வை பவுண்ட் பண்ணியிருக்கனால வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்து இதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இதுவும் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்து இதோட ஏரியாவும் கண்டுபிடிச்சா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இருக்குது. இந்த 3 பார்ட்டியும் this part and this part இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பெரிய ட்ரையாங்கிளில் எக்ஸு ஒய் ஜெட்னு எடுத்திருக்கேன். ஓகே, கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றேன். இதே பாயிண்ட்டு நான் சிபின்னு வச்சுருக்கேன். ஓகே, ஏடிசிபி. ஓகே, இதை வந்து நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி ஏஎஃப்இயும் வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா கோஆர்டினேட்லாம் இருக்குது. ஓகே, இப்போ ஜஸ்ட் எல்லாத்துக்கும் ஏரியா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ஷனுக்கு ஏரியா. ஓகே, இந்த ஏடிடிடி இந்த போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுக்கணும். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தாக்கா ஒய்யை இன்டகிரேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, ஒய்யோட ஃபார்முலா என்ன, x²/4. கரெக்டாக? ஏன்னா இந்த கர்வோட ஈக்குவேஷன் பார்க்கணும், இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் பார்க்கணும். இந்த கர்வோட ஈக்குவேஷன் பார்த்துறாதீங்க, பிகாஸ் நம்ம பேரபோலாவோடையே இந்த கர்வை நிப்பாட்டிட்டோம். ஸ்ட்ரிப் வந்து பேரபோலாவோடையே முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அதனால் x²/4 தான் ஒய்யோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ லிமிட் வந்து 0 to 2, லிமிட் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. ஸோ 0 to 2 ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா 8/12 கிடைக்கும். இது வந்து இந்த ஏரியா கிடச்சிச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த குட்டி ஏரியா கண்டுபிடிப்போம். இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா XEF. ஓகே, ஸோ இது வந்து ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் வரும். சரியா? பேஸோட வேல்யூ வந்து ஆல்ரெடி தெரியும் 1 அண்ட் ஹைட் வந்து 1/4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க. ஓகே, ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/8 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 2 ஏரியா கிடச்சிருச்சா, இந்த ஏரியா கிடச்சிருச்சு, இந்த ஏரியா கிடச்சிருச்சு, இந்த ஏரியாவும் தெரிஞ்சிடணும். ஓகே, ஸோ அந்த ஏரியா என்னது, இன்டெக்ரல். அதே மாதிரி ஒய் என்னது, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒய் நம்ம வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் கவனிங்க, இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கோம். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்தாக்கா ஈக்குவேஷன் என்ன வரும், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எழுதுறோம். கரெக்டாக? அப்போ y = x²/4 எழுதுவோம். பட் இது வந்து என்ன இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. கரெக்டாக? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ அதனால் -x²/4 எடுப்போம். -x²/4. ஓகே, லிமிட் வந்து -0 to -1, அது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா 1/12 கிடைக்கும். ஓகே, ஸோ பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ½ இன்ட்டு 4 × 1 வரும், பெரிய ட்ரையாங்கிள் ஏரியா. ஓகே, ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது, இந்த ஃபுல் லென்த் வந்து 4, இந்த ஹைட் வந்து 1. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச எல்லா ஏரியாவும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இந்த பெரிய ட்ரையாங்கிளில் 8/12 + 1/8 + 1/12 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 9/8, which is the area of the required shape. ஓகே, அம்மாடி ஒரு வழியாக கஷ்டமான கொஷின்லாம் முடிச்சிட்டான்டா. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா எல்லாமே டவுட் இல்லைல்ல, கிளியராக? ஒன்றும் இல்லை, இன்டகிரேஷன் பண்ணுறது ஈஸி தான். ப்ராப்பராக ஏரியாவை போட்டுட்டு நீங்கள் லிமிட் கண்டுபிடிக்கணும், அதுதான் மெயின். சரியா? 9th கொஷின் நீங்களே போட்டுருங்க. 9th கொஷின் சிம்பிள் தான். இதுக்கப்புறம் 9th நான் போடணுன்ட்டு அவசியம் இல்லைல்ல. ஃபைண்ட் தி ஏரியா பவுண்டட் பிட்வீன் x² = 4y. இது வந்து ஒரு சின்ன பேரபோலா. ஆமாம், ரைட். இது வந்து ஒரு பேரபோலா, இப்படி இருக்க பேரபோலா. ஓகே, அண்ட் x = 4y - 2 ஒரு லைன் கொடுத்துரு. x = 3. இது இன்னும் சிம்பிள் ஆகிடுச்சு. பேரபோலாவில் ஜஸ்ட் x = 3ன்னு வச்சு ஒரு லைன் இப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, x = 3ன்னு வச்சு ஒரு லைன் வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 11th கொஷின் கண்டிப்பாக நீங்கள் போடலாம். ஓகே, இன்றைக்கி ஒரே ஒரு கொஷின் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், 11th கொஷின். அண்ட் 12 and 13 MCQ டைப்பு, அதை எப்போவுமே நான் போட மாட்டேன். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதை நீங்களே போட்டுருங்க. சரியா? ஸோ வித் திஸ் நமக்கு எக்ஸசைஸ் 1 முடிஞ்சு. அடுத்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் மட்டும் இருக்குது, அதையும் முடித்தோம்னா இந்த சாப்டர் ஓவர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக எனக்கு கமெண்ட் பண்ணி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஜெய் ஹிந்த்.